ஹாய் கைஸ், வெல்கம் டு சாய் நிவாஸ் அஃபிஷியல். வாங்க தீபத்துக்கு ஏற்றின விளக்கெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாங்க. அதுவும் கையிலேயே தொடாமல் தேய்க்காமல் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. விளக்கில் இருக்க திரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. விளக்கு பாருங்கள் எவ்வளோ பிசு பிசுன்னு இருக்குன்னு. டைரெக்டாக நான் பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சா ஸ்டவ்வில் வச்சா லேட் ஆகுங்க. அதனால் நான் கெட்டலில் எடுத்துக்கிறேன். சுடு தண்ணி நல்லா சூடாக கொதிக்க கொதிக்க இருக்கணுங்க. விளக்கு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேங்க. நான் எவ்வளோ சிம்பிளாக மெத்தடு, இது ஈஸியான மெத்தடுங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நமக்கு ஈஸியாக இருக்கும், கஷ்டமே தெரியாதுங்க. டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. விளக்கில் ஊற்றிடுறேன். நல்லா தண்ணி சூடாக இருக்கணுங்க. கொதிக்க கொதிக்க இருந்தால் தான் அதனுடைய விளக்கில் இருக்க அந்த பிசு பிசுப்பெல்லாம் டக்குன்னு ரிமூவ் ஆகிடும். சிம்பிள் மெத்தட் தாங்க. இதில் ஒன்றும் நான் கலக்கலை. ஜஸ்ட்டு நம்ம பாத்திரம் விளக்குற லிக்விடை மட்டும்தாங்க இதில் கலக்க போகிறேன். இப்போ துணி துவைக்கிற பவுடரோ இல்லை வாஷிங் சோடாவோ இல்லை உப்பு இந்த மாதிரி நிறைய கலப்பாங்கங்க. நான் அந்த மாதிரி எதுவுமே கலக்கலைங்க. ஜஸ்ட்டு நம்ம பாத்திரம் விளக்குற லிக்விட் இருக்குது இல்லைங்களா, அதை தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். வேறு எதுவுமே கிடையாது. பாருங்கள், விம் லிக்விட் தான் வச்சுருக்கேன். அதை தான் ஜஸ்ட்டு நான் அப்படியே ஊற்றிக்கிறேங்க. அதில் உங்கள் விளக்கு எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஜஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்றேங்க. கையில் தொட முடியாது, சுடுது. ஸோ ஜஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 20 minutes விட்டுருங்க. மேஜிக்கை நீங்களே பார்ப்பீங்க. வாங்க, ஒரு 20 minutes கழித்து நம்ம பார்க்கலாங்க. இதில் தாங்க ஃபோம் அதிகமாக வரும், லிக்விடில் தான். பாருங்கள், 20 minutes ஆயிடுச்சு. இவ்வளோ எண்ணெய் மிதந்துட்டு மேலே நிற்கிதுன்னு பாருங்களேன். நான் கை வச்சு தேய்க்கவும் கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாதுங்க. இப்போ அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் அப்படியே, அந்த ஆயில் நிற்கிது பாருங்கள், அதை அப்படியே ட்ரைன் பண்ணி விட்டுருங்க சிங்கில். வேறு ஒன்றுமே பண்ண வேணாங்க. உங்களுக்கு ட்ரைன் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். விளக்கு எடுத்து எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. நான் தேய்க்கவோ எதுவுமே பண்ண கிடையாதுங்க. ஜஸ்ட்டு சுடு தண்ணியில் லிக்விட் கலந்து வச்சுட்டு போயிட்டேன். பாருங்கள், நீங்களே அந்த விளக்கு எல்லாத்தையும் பாருங்கள். நம்ம திரி வச்சு ஏற்றுற இடத்துல அந்த பிளாக்காக இருக்கிறது போகாது, மற்றபடி அந்த பிசு பிசுப்பெல்லாம் போயிடும். இப்போ அகைன் ஒரு ரன்னிங் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. விளக்கு ஒரு தடவை ரன்னிங் வாட்டரில் இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டிங்கன்னா க்ளீனாக இருக்கும் பாருங்கள். அந்த பிசு பிசுப்பெல்லாம் துளி கூட இல்லைங்க. இந்த விளக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாங்க. நம்ம அந்த க்ளீன் பண்ண வாட்டரை கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இல்லைன்னா அகைன் ஆயில் அதில் நிற்குங்க. பாருங்கள், வாட்டரும் க்ளீனாக இருக்குது. நம்ம விளக்கும் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வெயிலில் நீங்கள் காய வச்சு எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நானும் என் பையனும் தாங்க மாடியில் போயிட்டு காய வைக்கிறதுக்காக போனோம். கிளைமேட் அந்தளவுக்கு இல்லை, சரி இருந்தாலும் பரவாயில்ல விளக்கு தானன்ட்டு வச்சுட்டு வந்தோங்க. நீங்கள் வீட்லேயே காய வைக்கிறதுனால வச்சுக்கலாங்க. நியூஸ் பேப்பரில் போட்டு அதிலே வச்சுக்கோங்க. சரி, நான் மாடியில் இருக்கட்டும்னு வச்சுட்டு வந்தேன். இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஆல்.